அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் இந்த மாதம் முடிவதற்குள் இவை நடந்தே தீரும். யார் நினைத்தால் தடுக்க இயலாது. அந்த வகையில் கன்னிராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2 வாரங்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவி, விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு இந்த 2 வாரங்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவோடு கூடி சஞ்சரிக்கிறார். எனவே பொருளாதார நிலை என்பது திருப்தி அளிக்கும் விதத்தில் அமையிருக்குதுங்க. புகழ் பெற்றவர்களின் பட்டியலில் இடம்பெறும் விதத்தில் சாதனை புரிய இருக்கீங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் வருவது நழுவ விட மாட்டீர்கள். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. வெளிநாட்டு பயணம் அனுகூலம் தருங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய குணமறிந்து நடந்து கொள்வார்கள். கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் இப்போது நடைபெற இருக்கு. பொது வாழ்வில் பொறுப்புகள் மாறி மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் பல நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. கன்னிராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன். அவர் இக்காலகட்டங்களில் சிம்மராசிக்கு செல்கிறார். இதன் விளைவாக விரயங்கள் அதிகரிக்குங்க. வீடு மாற்றம், இடமாற்றம் நிச்சயம் வந்து சேரும். சூரியனோடு புதனும் இணைந்து சஞ்சரிப்பதால் புத ஆதித்ய யோகம் என்பது ஏற்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாம கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும். வெளிநாடு சென்று படிக்க விரும்புபவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. உத்தியோக உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயமாக தொழில் செய்யலாமா என்று சிந்திக்கும் நேரமாக அமைகிறதுங்க. அதற்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு நிச்சயம் கிடைக்குங்க. பணிச்சுமை அதிகரிக்க இருக்கு. மனச்சோர்வு ஏற்படும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் வரலாங்க. அதே போல் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் என்பது அமையிருக்குதுங்க. ஆரோக்கியத்தில் அடிக்கடி தொல்லைகள் ஏற்பட இருக்கு. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அதற்கான சிகிச்சை மேற்கொள்வது நல்லதுங்க. குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மருத்துவ செலவு ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீங்க. அதனால் சற்று கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 வாரங்கள்ல மிக முக்கிய கிரகமான சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து தனது சொந்த ராசியான துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் தனாதிபதியானவர் தனஸ்தானத்திற்கே வருவது அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் வருமானம் அதிகரிக்கும், வளர்ச்சி கூடும். எதிர்காலத்தை பற்றி பயம் அகலங்க. நினைத்த காரியத்தை உடனடியாக செய்து முடிப்பீங்க. தொழிலில் வெற்றி நடைபோடும். தொல்லை தந்த எதிரிகள் விலக இருக்காங்க. நல்ல சந்தர்ப்பம் நாளும் வந்து கொண்டே இருக்குங்க. வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது, வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. தற்போது பார்க்கும் தொழில் சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கை கூட இருக்குதுங்க. மொத்தத்தில் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் என்பது அமையிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெறுவதால் தொட்டது துலங்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துங்க. ஒரு சிலர் பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. ஒப்பந்தங்கள் அதிகரித்து உள்ளத்தை மகிழ்விக்கும் நேரமாக அமைகிறது. பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்குங்க. கரைந்த சேமிப்புகள் வீடு கட்டுவீங்க. இந்த மாதம் முழுவதும் குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உச்ச குருவினுடைய பார்வை பலத்தால் சகோதர ஒற்றும் பலப்பட இருக்கு. விலகி சென்ற உடன்பிறப்புகள் மீண்டும் வந்து இணைய இருக்குங்க. வழக்குகள் சாதகமாக முடியும். பிள்ளைகளின் எதிர்கால கனவுகள் நனவாக இருக்கீங்க. வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்க இருக்கு. பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பம் ஏற்பட இருக்குங்க. மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்க இருக்கு. ஆரோக்கிய தொல்லைகள் அகன்று நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் கன்னிராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு திட்டமிட்ட காரிய
காரியங்கள் வெற்றி கிடைக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த நிச்சயம் லாபம் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கிடைக்க இருக்கு. கலைஞர்களுக்கு விட்டு போன ஒப்பந்தங்கள் மீண்டும் வருங்க. மாணவ மாணவியருக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஆதரவு கிடைக்க இருக்கு. பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உண்டுங்க. வருமான பற்றாக்குறை அகன்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவர் சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பதால் வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. குடும்பத்தில் நிகழும் சுப நிகழ்ச்சியினால் செலவுகள் அதிகமாக இருப்பினும் பண கஷ்டம் இருப்பதற்கு வாய்ப்பில்லைங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமையும் பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் நிலவ இருக்கு. திருமண வயதில் பெண் அல்ல பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. முயற்சிக்குங்க. அதே போல் வெளிநாட்டில் பணிபுரியும் நெருங்கிய உறவினர் ஒருவருடைய வரவு குதூகலத்தை ஏற்படுத்துங்க. சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்குதுங்க. கணவன் மனைவிடையே பரஸ்பர அந்யோன்யம் ஓங்கும் என்பதை சுக்கிரனுடைய நிலை எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாமல் விவாகமான பல பெண்மணிகளுக்கு கருத்தரிக்கும் யோகத்தை அளித்தருகிறார் குரு பகவான். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை உத்தியோகத்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் பணிகளில் உற்சாகத்தை அதிகரிக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வர்த்தகத்துறையை தங்கள் பிடியில் வைத்துள்ள அனைத்து கிரகங்களும் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன. வர்த்தகத்துறையினருக்கு லாபகரமான ஒரு காலகட்டம் இது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க. உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க இருக்கு. ஏற்றுமதி இறக்குமதி துறை அன்பர்களுக்கு புதிய ஆர்டர்கள் உற்சாகத்தை ஏற்படுத்தும். தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு ஒன்றிற்கு சென்று சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதையும் தெளிவுபடுத்துது. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை தொடர்புள்ள புதனும் மற்ற கிரகங்களும் சுபத்துவ பாதைகளை வலம் வருவதால் கிரகிப்பு திறன் நினைவாற்றலும் அதிகரிக்குதுங்க. வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான அனைத்து உதவிகளும் எளிதில் கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்க தாராளமாக முயற்சிக்கலாங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையுடன் தொடர்புள்ள புதனும் மற்ற கிரகங்களும் சுபத்துவ பாதையில் வலம் வருவதால் கிரகிப்பு திறனும் நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு. இதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.